ஃபைனலி ஸ்வீட் இருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வாய் தான். நான் உங்க சூர்யா. ஏலகிரிலேருந்து ரிட்டன் வர வழியில் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டாக இருந்தது. பட் வாணியம்பாடியிலையும் சரி, ஆம்பூர்லேயும் சரி, நிறைய பிரியாணி ஷாப்ஸ் இருக்கு, நிறைய நல்ல பிரியாணி ஷாப்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கே போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கூகுள் மேப்ஸில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாருமே இப்போ ஆம்பூர்ல பிரியாணினா ஒரு ஒரு கடை இருக்கு, அந்த கடையை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அது எங்க இருக்கு அப்படின்னா, பெங்களூர் சென்னை ஹைவேலியே ரோட்லயே இருக்கக்கூடிய ரஹ்மானியா பிரியாணி. இவங்க ஃபர்ஸ்ட் ஆம்பூர் இன்டீரியர்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஹைவேஸ்லயும் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் போற வரவங்களும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்த நேரம் வந்து மணி 4 ஈவினிங். ஸோ மட்டன் பிரியாணி இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட சிக்கன் பிரியாணி மட்டும் தான் ட்ரை பண்ண போறேன். அண்ட் அவங்களுடைய சிக்கன் 65 வந்து சொல்லியிருக்கேன். சிக்கன் பிரியாணி வந்து 180 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அது எப்படி இருக்கு என்ன இதுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை தவிர்த்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் போய் பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். என்னடா இது? ஓகே, ஸோ சிக்கன் பிரியாணி கொஞ்சம் அந்த கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. நம்ம ஆர்காட் பிரியாணி வந்து கொஞ்சம் அந்த ஆரஞ்சிஷ் அதிகமாக இருக்கும். அண்ட் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, அந்த பிரியாணியோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ். இந்தாங்க. நாலு மணிக்கு நல்லா சூடாக சுட சுட பிரியாணி கிடைக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப காரமாக அப்படின்னு சாப்பிட்ட உடனே நமக்கு இங்கே டைட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. தொண்டையில் எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு சூப்பரான பிரியாணி. ஃப்ளேவருமே வந்து அந்த அந்த சிக்கனுக்கான ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த அந்த இங்கே பாருங்கள், அந்த சிக்கன் வெந்திருக்கிறத பாருங்கள், அழகாக அப்படி பிரிஞ்சு வருது. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஓவர் குக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ரப்பரினஸ் வந்துருச்சு, ஆனால் அந்த லேயர்லாம் தனித்தனியாக வருது. ரொம்ப ஓவர் குக் ஆகலை, ஒரு மாதிரி டைட்டாக மாறல. ஓகே, ஒருவேளை இப்போ இந்த பிரியாணி இன்னும் கிண்ட அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் அந்த மசாலா லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இது இந்த மாதிரி பிரியாணி நம்ம குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம், அவங்கள அது எந்த விதத்துலையும் பிரச்சனை பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். வாவ், ஒரு அருமையான கத்திரிக்காய். கொஞ்சமாக வேணும் போதும். கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த அந்த கத்திரிக்காயோட பிரியாணி சேர்த்து சாப்பிடும்போது ஃபினிஷிங்கில் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வருது. அதுதான் ஹிட்டு. முக்கியமாக அதுதான். நீங்கள் ஒருவேளை இந்த ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்கு. இது தவிர்த்து இங்கே அதான் இங்கே ஆம்பூர்னு எடுத்தீங்கன்னா பிரியாணி ஜெயின்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து வரவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈவன் இதுவுமே வந்து போன வருஷம் 3 வருஷம் ஆரம்பிச்ச பிரியாணிலாம் இல்லை, இவங்களுக்கும் ஒரு லெகசி இருக்கு, சில வருஷங்களாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 65 கொஞ்சம் ஆயிலியாக இருக்கு அண்ட் லைட்டாக ரப்பரியாகவும் ஃபீல் ஆகுது. மசாலா கோட்டிங் ரொம்ப ஓவராக இல்லை, அழகாக இருக்கு, அழகாக இருக்கு. ஆஹா ஆஹா. முஸ்லீம் கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு 65 வைப்பாங்க. இது எக்ஸாக்டாக அந்த 65 இது. கடையிலலாம் இந்த டேஸ்ட் வராது, பட்
somehow செமையா இருக்கு. ஓ அண்ட் ஃபைனலி ஸ்வீட். வாவ், ரொம்ப சாஃப்டா இருக்கு. சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. பாதுஷா கைண்ட் ஆஃப் ஸ்வீட். ஓகே தான். நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது வெளியவே வந்து இந்த ஸ்டார் பீடா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரஹ்மானியா பிரியாணியை முடிச்சாச்சு. அங்கேயே ஆக்சுவலி இது எப்படி இருந்ததுன்னு பேசியிருப்பேன். சுற்றி எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்களா, உண்மையை பேச முடியாமல் போயிடுமோன்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த மசாலா வந்து கம்மியாக இருந்தது. நான் அந்த கடைக்காரர்கிட்டயுமே கேட்டிருந்தேன், ஏன்னா கொஞ்சம் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா இதுதாங்க ஃப்ளேவரு, மசாலா ரொம்ப ரிச் ஆச்சுன்னா வந்து ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும், அதனால நாங்கள் இந்த ரேஞ்சில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப ரிச்சான காரம் இல்லாமல் ரொம்ப ஹாஷான மசாலா இல்லாமல் ஒரு பிளெண்டான ஒரு பிரியாணி, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட. நம்ம ஒரு சில டைம் வந்து பிரியாணி சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும், அந்த மாதிரி அந்த பிரியாணி வந்து ஃபீல் ஆகலை. ஒன்று. ரெண்டாவது, முடிச்சுட்டு வெளியே வரும்போது அண்ணன் ஒரு பீடா ஒன்று போட்டுட்டு இருந்தார். அடடா, 20 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது ஸ்வீட் பீடா. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்குது, பட் உண்மையாகவே நல்லா இருந்தது. அதுவும் நீங்கள் ஒரு வேளை சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பெரிய பிராண்ட் பிரியாணி தவிர்த்து இதை ட்ரை பண்ணலாமா, அந்தளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஈவினிங் 4 o'clock இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி சூடாக கிடைக்குது. நான் பார்க்கும்போதே புது ட்ரம் வந்து ஏற்றிருந்தாங்க. ஒரே நேரத்தில் ஹியூஜ் குவான்டிட்டியில் செய்யாமல் கொஞ்சம் குவான்டிட்டியாக செஞ்சு காலி பண்ணி பண்ணுறதுனால பிரியாணி ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், இனிமேல் போடவும் போகிறோம். அது எல்லாத்தையும் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.